கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, வல்லமையும் இருக்கு. அந்த வசனம் எப்படி பேசும்? நீங்க முதல்ல பரிசுத்த வேதாந்த கையில் எடுக்கும் பொழுது உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது 20 வசனம் நீங்க வாசிச்சாலும் அதுல ஒரே ஒரு வசனம் மாத்திரம் உங்க இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மிகவும் இளம் வாலிப வயது. அந்த நாள்ல இரவு ஒரு 11 மணிக்கு மேல இருக்கும். அப்ப மழை பெய்து கொண்டிருந்தது. எங்க வீட்டுல யாருமே இல்லை. அப்போ ஒரு ஈர துணியை எடுத்து நான் என்ன செய்தேன், வெளியில காய போட்டேன். அப்ப என்னுடைய விரல் அந்த கம்பியில பட்டிருக்கு. ஒரு கத்தர சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அதற்கு பிறகுதான் தெரியுது மின்சாரம் என்னை தாக்கி என்னை தூக்கி எறிஞ்சிருக்கு. திரும்பி பார்த்தா கிணறு. ஒரு அரை அடி வீசி இருந்தா கிணத்துடைய செவுத்துல என் தலை மோதி அன்னைக்கு நான் இறந்திருக்கணும். அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமா மின்சாரம் என்னை தாக்கி இருந்தா அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்திருக்கணும். அந்த கிணத்துக்கும் படிகள் கிடையாது. இந்த சூழ்நிலை கிணத்துக்கு முன்னாடி நான் விழுந்திருக்கிறேன். மழை நேரம், வீட்டுல யாரும் இல்லாத ஒரு தனிமை மேற்கொண்டு அதிகமா என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப நான் பார்க்கும் பொழுது எங்களுடைய வீட்டுல ஒரு வசனம் இருந்துச்சு. அது யார் கொடுத்தாங்க, எப்ப வந்தது, எந்த போதகர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வசனம், அது வரைக்குமே நான் பார்க்காத வசனம், ஆபத்து காலத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணுவாருங்கிற வசனம். அந்த வசனத்துல இருந்து என் கண்களை நான் எடுக்கவே முடியல. கர்த்தரே நேர்ல வந்து ஆறுதல் படுத்துவது போல அந்த தனிமை நேரத்துல அந்த வசனம் எனக்கு மிகவும் என்ன தைரியப்படுத்துச்சு. இந்த வார்த்தை அநேகம் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிச்சு வாசிக்கிற பேதைகளா இருந்தாலும் அந்த வார்த்தை பேசும். வசனத்தின் மூலமா பேசுவார். வேதாகமத்தை எடுக்கும் பொழுது அநேகர் நடுப்பக்கத்தை எடுத்து வாசிக்கிறது, ஜோசியம் பார்க்கிற மாதிரி, குறி கேட்கிற மாதிரி வாசிக்காதபடி நம்ம ஒழுங்கா சீரா வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு வசனத்திலும் வல்லமையான வசனம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும்.